வந்துட்டா எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன அன்பு, என்னாச்சு? திடீர்னு நேர்ல பார்த்து பேசணும்னு மெசேஜ் போட்டிருக்க. என்ன விஷயம்? சார், நாளைக்கு கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருந்த தாலியை காணும் சார். வாட்? எங்க வச்சிருந்த? எப்படி மிஸ் ஆச்சு? சார், அது என் கபோர்ட்ல தான் சார் வச்சிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் அதை எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கோகில கல்யாணத்துல ஆனந்தி கழுத்துல கட்டணும்னு எடுத்து வச்சிருந்த தாலி சார். நாளைக்கு எப்படியும் ஆனந்தி கழுத்துல கட்ட போறோம்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. உன் கபோர்ட்ல இருந்த தாலி எப்படி அன்பு மிஸ் ஆகும்? ஒழுங்கா செக் பண்ணி பாத்தியா? உன் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சியா? சார், தாலியை வீட்டுல எல்லாம் கேட்க முடியாது சார். அவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தாலியை பத்தி என்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா யாரும் எடுத்த மாதிரியே தெரியல. தாலி காணாம போனதுல இருந்து ஒரு மாதிரி மனசு சரியில்லை சார். அதான் உங்களை பார்த்து சொல்லலான்னு வர சொன்னேன் சார். சரி, அந்த தாலி எத்தனை கிராம் இருக்கும்? அது ஒரு 3/4 பவுன் இருக்கும் சார். 6 கிராம். அவ்வளவுதானே அன்பு? அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நாளைக்கு நான் 8 கிராம்ல தாலி வாங்கி தரேன். போதுமா? இதுதான் உன் பிரச்சனைனா என்ன இங்க வர சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நீ நேரா ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் தாலி ஒன்னு எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பேனே. சார், நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண தாலி இல்லை சார். எங்க அப்பாவோட ஆசீர்வாதம். என்ன சொல்ற? ஆனந்தி கழுத்துல ஏற இருந்த தாலிங்கிறது வெறும் தங்கம் இல்ல சார். அது எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு கட்டின தாலி. அந்த தாலி எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண தாலி இல்ல. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு கொடுத்த அங்கீகாரம். அவர் எங்க அம்மாவுக்கு கொடுத்த நம்பிக்கை. கணவன் மனைவிங்கிற உறவுக்கான ஒரு பாலம் சார் அது.